ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இந்த மயிலுக்குமே ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்திட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணும். அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நான் என்ன முயற்சினாலே எடுப்பேன். ஏன்னா இந்த வீட்டிலேருந்து அம்மாவும் என்ன இந்த வீட்டுக்கு ஒருவேளை சாப்பாடுக்காக என்ன எவ்வளவோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பாண்டியன் கிட்ட கோமதியுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கோமதி மேலே ரொம்பவே கோபமாகவும் சாப்பாடு பரிமாறினாலுமே கோமதி கிட்ட ரொம்பவே அந்த பரிமாறதை கூட வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு அங்கே கோமதியை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் உங்ககிட்ட எவ்வளவோ இறங்கி வந்துட்டேன். ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு நான் செஞ்சது தப்பு கிடையாது. ஏன்னா இங்கே ராஜியும் இங்கே கதிரும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இந்த ரெண்டு குடும்பமும் எந்த அசிங்கமும் படக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுனே தவிர நீங்கள் இந்த விஷயத்த எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனே கேட்காம நீங்கள் என் மேலே கோவப்படுறது மிகப்பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா வருத்தப்பட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நான் வருத்தப்படுறதா கிடையாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி மறுபடியும் உங்கள் பாண்டியன் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணல அப்படின்ற மாதிரியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே சரவணனும் அப்பா நீங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டியது தானே, அம்மாவும் நீங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் ரொம்ப நாளாக பேசிட்டு இப்போ பேசலை அப்படின்றதுனால அம்மா எதனா முடிவு தப்பாக முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா, நீங்கள் அம்மா கிட்ட பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் நீ ஏண்டா எனக்கு அறிவு சொல்லிக்கிட்டு இருக்க, அவகிட்ட பேசணுமா வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு முடிவு தெரியும், நீ எதுவுமே என்கிட்ட பெரிய மாதிரி எனக்கு ரீசன் எல்லாம் இல்லை அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சரவணனுமே எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வாடுறாரு. அதுக்கப்புறம் அப்பா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்கே இது மயில் விஷயமா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தால அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கப்பா, மயிலுக்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா, அவள் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. ஏன்னா அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவள் மூஞ்சில் முழிச்சிக்கிட்டு அவகிட்ட என்னால் வாழ முடியாதுப்பா, கூடி சீக்கிரம் அவளுக்கும் எனக்கும் விவாகரத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சரவணன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே பாண்டியனுக்கு நம்ம தப்பாக முடிவெடுத்து இங்கே சரவணனோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோம். ஏன்னா அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த அவனுக்கு ஒரு கல்யாணமாக பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பொய் ஃப்ராடுத்தனமாக பண்ணி இந்த வீட்டில் அங்கே மயிலை அனுப்புவதும் இல்லாமல் அவங்க பொய் கேஸ் கொடுத்து எங்கள் மேலே இந்த குடும்பத்து மேலேயே ரொம்பவே அசிங்கமான ஒரு தாட்டை இந்த ஊருக்குள்ளே இது பரப்பிட்டாங்க. இதுக்கு மேலேயுமே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சரவணனுக்கு அங்கே மயிலுக்கிட்ட இருந்து நம்ம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சரவணனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மீனாவும் செந்திலும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அங்கே நார்மலாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே செந்திலும் மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருந்தாங்க. அந்த கோவமெல்லாம் தணிஞ்சு இப்போ மீனா கிட்ட ரொம்பவே பாசமாகவும் பழகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த தனி வீட்டுக்கு போனதுலேருந்தே அங்கே எந்த சாமானமும் வாங்கிட்டு போகாமல் எந்த பொருளுமே வாங்கிட்டு போகாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா பொருளும் பால்லேருந்து அந்த காய்கறிலேருந்து எல்லாமே இங்கே செந்தில் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே செந்தில் பண்ணுற மாதிரி இங்கே மீனாவும் இங்கே செந்திலுக்கு சமைக்கிறது என்ன, அதுக்கப்புறம் காஃபி போட்டு கொடுக்குறது என்ன எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே செந்திலும் பார்த்தீங்கன்னா மாறிட்டாரு, நம்மளும் மாறலனா என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுனால இங்கே மீனாவும் மாறி நல்ல ஒரு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே மீனாக்கு இங்கே மயிலுமே கால் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இங்கே செந்திலும் மீனா இதுக்கு மேலே இங்கே மயில் பண்ணா நீ அந்த ஒரு காலவே நீ அட்டன் பண்ணிக்கூடாது, மயில் கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட மீனாவும் அங்கே மீனாக்காவும் பாவம் இல்லை, அவங்களோட லைஃபே இப்போ ஸ்பாயில் ஆகிடுச்சு, இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா, இவ்வளோ வருத்தமாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க செந்தில்கிட்ட. செந்திலும் இதை கேட்டுட்டு மீனா நீ அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாத, அவங்க அப்போ பொய் சொல்லாததுக்கு முன்னே இது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், இப்போ பொய் சொல்லிட்டு எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எல்லாருமே அவங்க மேலே கோபமாக இருக்காங்க, இதுக்கு மேலே அவங்களெல்லாம் மடிக்கவே மாட்டாங்க. இங்கே சரவணன் அண்ணன் அவங்க மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்கு அவங்கள சேர்க்கவும் மாட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் முடிவே எடுக்க முடியாது, நீ எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தலையிடுற அப்படின்னு மாதிரியுமே இங்கே செந்தில் வந்து மீனாவை அந்த காலவே அட்டன் பண்ண விட மாட்டாங்க. உடனே மயிலுமே அங்கே உக்காந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணால் வேலைக்கே ஆகாது, நம்ம கோர்ட்லேயே இந்த விஷயத்த பார்த்துக்கலாம், கோர்ட்டில் எப்படியாவது இங்கே சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே மயில் உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே பாக்கியமும் இங்கே மயில் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அந்த வீட்டில் தான் போய் வாழணும், அந்த வீட்டுக்குள்ளே
காலடி எடுத்து வச்சா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், மறுபடியும் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம கோர்ட்லேயே நம்ம மறுபடியும் அவங்க மேலே போய் கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே பாக்கியம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இயரிங்கே வருது. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இங்கே மயில், பாக்கியம், மாணிக்கம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கே சரவணன், பாண்டியன், கோமதின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனாவும் அங்கே கோர்ட்டுக்கு வரதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கிட்ட கேட்குறாங்க. கோமதியும் இல்லை மீனா, இன்றைக்கி உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் அங்கே போய் வேலையை பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங்கை வாங்க, நான் அங்கே கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மயில் வந்து கோர்ட்டில் வந்து ஐயா எனக்கு அங்கே சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழணும், நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு தான், அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொன்ன போய் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அது இல்லாமல் என் வயசு விஷயத்துலேருந்து நான் படிப்பு விஷயம், வேலை விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து அவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்டில் நான் காலடி எடுத்து வச்சதுலேருந்து அவங்க எல்லாமே என் சொந்தமாயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் மேலேயுமே நான் ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க என்ன இந்த வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனால் என் மனசு இவ்வளோ கஷ்டப்படும்னு சொல்லிட்டு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி நினச்சி கூட பார்க்காம என்ன வீட்டை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க மேலே இன்னைக்கு வரைக்கும் நான் பாசம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வீட்டில் வாழ்ந்தான் போதுங்க ஐயா, அந்த வீட்டில் அந்த மாமா கூட, எங்கள் மாமா கூட என்ன சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மயில் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்டே சரவணும், ஐயா நான் இதுக்கு மேலேயுமே மயில் கூட சேர்ந்து என்னால் வாழ விருப்பமே கிடையாது. அவங்க இவ்வளோ பொய் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்ததே மிகப்பெரிய தப்பு, அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட மறைச்சி வச்சது மிகப்பெரிய தப்பு. அவங்க இவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுட்டு நான் எவ்வளோ நாளாக இந்த விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டு அது வருத்தப்பட்டு இது நாளெல்லாம் போச்சுங்க ஐயா. இதுக்கு மேலேயுமே நான் வருத்தப்பட விரும்பலை. அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, மறுபடியும் என்னென்ன பொய் சொல்லுவாங்களோ அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது ஐயா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறதும் இல்லாமல் என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு அவள் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. வேலை விஷயம், வயசு விஷயம், இந்த படிப்பு விஷயம்னு சொல்லிட்டு இது எல்லாமே மறந்துடலாம். ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பொய் சொல்லி அவள் இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே, ஐயா நான் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் பொய் சொல்லலை, ஆனால் அந்த கிட்டு தான் அது பொய் சொல்லிடுச்சு ஐயா. ஏன்னா இதுக்கு மேலே நான் எந்த ஒரு ப்ரூஃபில் அவங்கக்கிட்ட நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நான் இந்த விஷயத்தில் போய் சொல்லணும், வயசு விஷயத்தில் போய் சொன்னேன், படிப்பு விஷயத்தில் போய் சொன்னேன், வேலை விஷயத்தில் போய் சொன்னேன். ஆனால் அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தில் நான் பொய் சொல்ல கிடையாது ஐயா. நான் எங்கள் குலதெய்வத்தை மேலே சத்தியமாக நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்தில் சொன்னதை தவிர என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் பொய் சொல்லலையா. என்னை மன்னிச்சு அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க சொல்லுங்கள். அவங்கள விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை. எங்கள் அம்மாவே ஒரு வேளை சாப்பாட்டுக்காக என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயுமே எங்கள் அம்மா வீட்லேயுமே இருக்க முடியாது. நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் அந்த வீட்டில் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழ்வேன். அப்படி நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா என் உயிரை நானே மாற்றிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.